சபானா புகழ் சபானா 8 எந்த நம்பர் வேணும் உங்களுக்கு? 7. ஐயோ 8 வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சூப்பர். எங்கள் அண்ணன் ராமரண்ணன் எழுதின லெட்டர். இந்த உலகமே உன்னை பிடிக்காதுன்னு சொன்னாலும், கோமாளிகள்லாம் உன்னை பார்த்து பயந்து ஓடினாலும், நீதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இதுவும் நல்ல ஒரு காவிய காதல். 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க வேண்டியவங்க இன்னும் சாகாம இருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. யார் உன்னை மருந்து குழம்புன்னு கலாச்சாரம், இது தங்கதுரை கலாச்சது அவன் தான். நீதான் எனக்கு ஸ்வீட் ஹார்ட். எனக்கு வந்திருக்காங்க அவங்க. அப்படியா? இது யாரா இருப்பாங்க ஷபானா? ராமர் தம்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அக்கா கூப்பிடுக்கா. ராமர் தம்பியா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. தம்பியா? ராமர் தம்பி. தம்பி நான் சொல்லுவேன். ஓகே, ஷபானா செலக்ட் பண்ண அந்த 7ஆம் நம்பர் கோமாளி வாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அவர் என்ன வாங்க சோகத்துல இருக்காரு அவரு. ஏய் நீதான் சேஃப்டிக்கு மோலுட்டி வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன மோலுட்டி கூட போயிடு. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்ப இறைவனுக்கு இரங்கல் கடிதம் எழுத போறேன். யா யா என்னடா பாறா. போது முழு பாட்டுக்கு ஆட முடியாது ப்ளீஸ். அதுல ஒரு ரோஸ் வச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அந்த ரோஸ் வச்சு குடுக்குற பழக்கம் எப்பவுமே இருக்கு. இல்லனா விஷம் வச்சு கொடு. சாம்பார் ஆப்பு எனக்கு. வயசான காலத்துல மூவ்மெண்ட் போடாதீங்கன்னா கேக்குறீங்களா ரெண்டு பேரும்? சோலி முடிச்சு. நீங்க என்ன எதுக்கு சூஸ் பண்ணீங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தம்பி வரணும். இல்லங்கா, நீங்க அப்படி பேசுறது தவறுங்கா. எந்த ஆங்கிள்லடா அவங்க தம்பி மாதிரி இருக்காங்க? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நம்ம கஞ்சா கருப்பண்ண ஹெல்மெட் ஆகும்போது இவர் கூட தான் பேரானா. அதுக்கப்புறம் முன்னாடி சீசன் அதெல்லாம் இதுக்கு இப்ப சொல்லிட்டு சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். விடிவி கணேஷ் எலிமினேட் பண்ண ஒரே கோமாளி நான் தான். எவ்வளவு பெருமை. அந்த ஆசை எல்லா கோமாளிக்கு இருந்தது, அவர் அந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ரக்ஷு டேஞ்சர் ஜோனே போகாத, என்ன போன வாரம் அவர் தான் டேஞ்சர் ஜோன். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முந்தின அவரை ராஜா டேஞ்சர் ஜோன் கொண்டு வந்தவனும் நான் தான். இதான் சாக்குன்னு சபானாவை கொண்டு வந்த உன்னை கொண்டே போடுவேன். என்னதான் இருந்தாலும் போன சீசன்ல ஃபைனல்ல நான் வின் பண்ண கூட நான் தான் இருந்தேன். அதுக்கு என்னப்பா? அப்ப அத நீங்க பாசிட்டிவா இல்ல இப்ப 10 குறையில ஒரே ஒரு நல்லது பார்க்க சொன்னா எப்படி பார்க்க முடியும்? 9 குறை இருக்கு. என்ன 10 குறையில என்ன கண்டுபிடிச்சல நீங்க? மலையாளம் அறியுமோ? அறியும். மலையாளம் அறியும், வெங்காயம் அறியும், தக்காளி அறியும், எல்லாமே அறியும். என்ன பங்கு இதெல்லாம்? நாங்க பாதலாம். ஹிந்தில சொல்லு, ஹிந்தில. तुझे देखा तो ये जाना सनम प्यार होता है दीवाना सनम. இப்படிதான் இருப்பீங்களா நீங்க ஃபுல்லா? எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். ஒரு சோறு காய்ச்ச முடியாது, ஒரு குழம்பு வைக்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. நான் ஸ்டாப் நந்தகுமார், டேக் மீ. எந்த பாக்ஸ் செலக்ட் பண்றீங்க? நம்பர் 4. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? மகனே என்ன மோதிட வாடா. டேய் சினிமா பாட்றா அதெல்லாம். ஓ அப்படியா? நான் கூட தெரியாம மோதிட்டேன் மாமா. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியலாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? சாந்தமான பொண்ணு, அன்பான பொண்ணு, அழகான பொண்ணு, அமைதியான பொண்ணு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படி நம்மன லட்சம் பேர்ல நானும் ஒண்ணு. மதுமிதா நீதான். தெரியுது, நீ மூடு. நீ ஒவ்வொரு எபிசோடுக்கும் காஸ்டியூமை மாத்துவ, பேரார கோமலே கழுவி ஊத்துவ. ஆஹா, அப்ப மதுமிதா கன்ஃபார்ம் தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஷாப்பிங்ல போனா டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா எல்லாத்தையும் அள்ளுவ. மது குக்கிங்ல கூட நிக்கிற கோமாளிய வேலை சொல்லியே கொல்லு. என்ன டயலாக்டா. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் ஜட்ஜஸ்ட 10 மார்க் வாங்குன. நான் தான். அடுத்த வாரமே ஒழுங்கா சமைக்காம ஒர்க் ஸ்டேஷன்ல தூங்குன. தங்கதுரை. ஏமா நான் இல்லம்மா. சரி. அது அவன் இந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, யாரோ எழுதி கொடுத்து அவன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீ எழுதி வச்சிட்டு வரவங்க என்ன திட்டிட்டு இருக்காங்க? நல்லதானா? நீங்க செலக்ட் பண்ண அந்த 4ஆம் நம்பர் கோமாளி வாங்க. ஐயோ சுரேஷ், நீயா இப்படி எழுதி இருக்க? ஏன் சார் ஒண்ணும் புரியல.
எதை வச்ச தங்கதுரைன்றீங்க? அவரை சௌமியான்னு எழுதி கொடுத்தாலே செலமியான்னு படிப்பாரு. அவர் எப்படி இப்படி ஒரு பிரில்லியன்ட்டான லெட்டர் எழுத முடியும்? இதெல்லாம் என்னுடைய படைப்பு சார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? குரேஷியே தங்கதுரை லெவலுக்கு எழுதிருக்கான்னா தங்கதுரை என்ன லெவலுக்கு எழுதிருப்பான்னு யோசிக்கிறேன். சரியான ஒரு பாயிண்ட். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல யாருக்கா லவ் லெட்டர் கொடுத்துருக்கீங்களா? ஸ்கூல் டேஸ்லயா? ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வாசல்ல நிப்பாரு, ஒரு லெட்டர் நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சுட்டு எல்லாரையும் கொடுப்பாரு. வாயமுறா குரங்கு. பிரியாமா எந்த டப்பாவை செலக்ட் பண்றீங்க? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. சின்ன வயசுல நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. ஆஹா, ஃபர்ஸ்ட் டைம் நான் நிலாவை பாக்குறேன். பசிக்குது, ஆனா தூங்கலான்னு போறேன், ஆனா தூங்க முடியல. பசிக்கும் போது ஏன் சார் தூங்க போறான்? பசிக்கும் போது சாப்பிட வேண்டியது ஏன் தூங்கணும்னு கேக்குறேன். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என்னமோ பண்ணுதா, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. அப்ப எங்கட லெட்டர் படிச்சு வச்சிட்டு பாயா படிச்சு வச்சிட்டு பொறுமை சாமி. ஒரு 10 கவிஞர்கள் ஒன்னா சேர்ந்து எழுதுற மாதிரி இருக்கையா? கடவுள் படைச்ச கடைசி அழகி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. டேய் உன் வைஃப்க்கு மேல எழுதிருக்கியாடா? குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிராதீங்க. ஓகே, இது யாரா இருக்கும்? யாருக்கு எழுதிருப்பாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்கு எழுதிருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா? வேற யாரும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் தான். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஓகே, அந்த 8ஆம் நம்பர் கோமாளி வாங்க. ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க, தலைவர் 8க்குள்ள உலகம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா என் உலகத்தையும் 8ல வச்சிருக்காங்க பாத்தியா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. இதுக்கெல்லாம் நம்ம செருப்பு கட்டி நம்மளே அடிச்சுக்கலாம். ஒரு சிலைய விநாயகர் சதுர்த்திக்கு பாரு, அத கடல்ல போட்டு கரையும் வைப்பாங்க, கருவறையில சிலையாவும் வைப்பாங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. நீ கருவறையில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. என்ன பண்ண போறா? ஜிப்பு போடாம வந்திருப்பா, அப்படி உட்கார்ந்து யாரும் தெரியாம போடுவான். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் பேருங்க அமைஞ்சிருக்கு, மோடுட்டியும் கோல் முட்டியும்னு. தலைவா you are great. So ராஜு, இந்த பேரிங்ல நீங்க எந்த பாக்ஸை சூஸ் பண்ண போறீங்க? ஏய் மூணு 2. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஐயோ நானு. ஐயோ மதுமிதா இருக்காடா, இன்னும் எனக்கு பயமா இருக்குடா. யார் பத்தமில்லையோ? கோட்டரோட சேர்வது தந்தூரி, அட பாவி. கோமாளியுடன் அன்பாக இருப்பது சுந்தரி. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ? மீனை தவால போட்டு பெரட்டுவ, அதையே ஏன் பண்றேன்னு கண்ணை விட்டு எங்களை மிரட்டுவ. லகட பாண்டியா. அட்வான்டேஜ்ல கோமாளிக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு கேர் பண்ணுவ. கேர்னு இங்கிலீஷ் வார்த்தை ஒரு சரத்துல. What nonsense you are talking about? 3 பேருக்கு சமைக்க சொன்னா ஒரு குண்டா நிறைய சோறு பண்ணுவேன். ஆமாங்க. அதான் அவன் மூஞ்சில ஹாப்பினஸ்ல வேண்டா வர வைக்கிற வாண்டடா. இப்ப எலிமினேஷன் வீக். பாத்து காப்பாத்தி விடு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஓகே, இன்னைக்கு ராஜோட பேரா இருக்கிறது சரத்.